வாழ்க்கையில முடியும் அப்படின்னு நினைச்சிட்டா முடியாது எதுவுமே கிடையாது. நம்மளால முடியும், ஒரே வார்த்தை முடியும், அதை மட்டும் நினைச்சுக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு வேற யாருமே வேண்டாம், நானே ஒரு எடுத்துக்காட்டு. 36 லட்சம் ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்த மனிதன் கூட வாழ்ந்த, மனிதனுக்கு முன்பு வாழ்ந்த எத்தனை ஜீவராசிகள் அழிந்து போய்விட்டன. இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வர கால் பகுதி, அதனால அதுக்கு பேர் கால். பூமியில் சாய்கிற போது முட்டுகிற இடம் முட்டி, உடலோடு இந்த முட்டி தொட்டு கொண்டிருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆ பிரிச்சா இடையில வர டோல்கேட் இடை. கொஞ்சம் தான் சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே இதமா இருக்கும். மொத்த உடலுக்கும் வேலை செய்யக்கூடாது, வேலை வாங்கணும். கட்டளை இடுறதுக்கு ஒரு தலைவன் வேணும், அதுக்கு பேர் தலை. இந்த தலையையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்கனால அதுக்கு பேரு முடி. 36 லட்சம் ஆண்டுகள்ல இதைவிட வலிமையான கை கால்கள் கொண்ட எத்தனையோ டைனோசரஸ் அழிஞ்சு போச்சுங்க. மனிதர்கள் நாம எப்படி தப்பிச்சுக்கிட்டே வரோம்? வெளியில் தெரியாத ஒரே ஒரு விஷயம், தன்னம்பிக்கை என்ற ஒன்று, செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீ வாழ்க்கையில எப்படிப்பட்ட உயரத்துக்கும் போலாம், ஜெயிக்க முடியும். ஏதோ இடத்தில் பிறந்து ஏழை வீட்டில் வளர்ந்து கடைசி பெஞ்சில் அமர்ந்து வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என தெரியாது. கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகளில் பேசி பழகி நடைபோட்டு 10 பேர் இருந்தாலும் 15,000 பேர் இருந்தாலும் மேடையில் மைக்கெடுத்தேன் தமிழில் பேசி கிடைத்த எல்லா வாய்ப்பிலும் சிறகடித்து பறக்கிற வேடந்தாங்கள் பறவையை போல சுற்றி திரிந்து வானொலியா பேசுவேன், தொலைக்காட்சியா நடிப்பேன், திரைப்படங்களா சென்று பார்ப்பேன், வாய்ப்பு கிடைத்தால் இயக்குவேன் என்று எல்லாத்தையும் நான் செய்து பார்த்து என் தமிழின் மீது ஆணையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் என்னை பார்த்தவுடன் நினைத்திருக்கிறார் ஒரு மனிதர். நான் இன்று நிற்கிறேன் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர். முடியும் நினைச்சாரு, முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன நினைக்கணும்? முடியும். எஸ் we can. பரீட்சையா? கவலை வேண்டாம், கஷ்டப்பட்டு படிங்க. வாழ்க்கையா? கஷ்டப்பட்டு உழைங்க. அப்பா அம்மாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு செல்வம் சேர்க்கணும். இந்த கல்வி இருக்கு பாருப்பா, ஏழைகளுக்கு செல்வம், பணக்காரர்களுக்கு அணிகலன், ஆண்களுக்கு அழகு, பெண்களுக்கு எதிர்காலம். கல்வி என்ற ஒரு வார்த்தை வாழ்க்கையில வந்துருச்சுன்னா போதும், வாழ்க்கையே மாறிடும். ஆனா அந்த காலம் மலையேறி விட்டது. தமிழ்நாட்டில் கல்வியினுடைய பாடத்திட்டங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். யாரோ ஏதோ ஒரு எழுதுறதை நம்ம படித்த காலம் திட்டமிட்டு உருவாக்குறோம். அரசு பள்ளியில் படித்து இந்த தன்னை தமிழ்நாட்டில் பிறந்து பாரத தேசத்திற்கே பெருமை சேர்த்த இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை என்னுடைய கரிக்குலம் கமிட்டி சேர்மனாக கடந்த வாரம் அப்பாயிண்ட் செய்து அவர் கையில் முதல்வர் கையால் சான்று வாங்கி கொடுத்ததான் இங்க வர்றேன். எல்லாத்தையும் மாத்திரம். என்ன மாத்திரம்? பாடத்திட்டம் இருக்கு பாருங்க, இது பாடத்திட்டமா பார்க்கல, நாங்க படத்திட்டமா பார்க்கிறோம். டெக்ஸ்ட் புக் இருக்கு பாருங்க, அது வெறும் டெக்ஸ்டா இருந்தா இப்படி, அது புக்கு டெக்ஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணுங்க, வண்ண படங்கள் நிறைந்ததும் மறைப்படங்களும் நிறைந்த வண்ண படங்கள் நிறைந்த புத்தகமா மாத்துறோம். மேக்ஸ், அவருக்கு எனக்கும் பரம்பரை தகராறு. நான் அவர் வழிக்கு போக மாட்டேன், அவர் என் வழிக்கு வர மாட்டார். அது என்னவோ தெரியல, சின்ன வயசுல நமக்கு வரல. அப்ப யோசிச்ச மேக்ஸ் ஏன் இப்படி இருக்கு? அப்ப வல்லுநர்கள்லாம் கூடி பேசி என்ன பண்றோம்? கதைகளின் வழியே கணிதம், கதைகளின் வழியே கணிதம். அந்த இனிமே மேக்ஸ்ல சிலபஸ்ல பேர்லாம் பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ், இன்டெகிரல் கால்குலஸ், அல்ஜீப்ரா, பைத்தகரஸ் தியரம். பார்க்கும்போதே பயமா இருக்கும். ஜொராசிக் பார்க், இது பயங்கரமான இடம். இப்ப என் குழந்தைகளுக்கு கதைகளின் வழியே கணிதத்துல மேக்ஸ் சாப்டர் பேர்லாம் எப்படி தெரியுமா மாத்திட்டு இருக்கிறேன்? வேர் இஸ் மை பலூன்? எனது பலூன்கள் எங்கே? ஹவு மெனி டாய்ஸ் யூ ஹேவ்? உன்னிடம் எத்தனை? எனக்கு புரியுற மொழியில பேசு. ஜொராசிக் பார்க் மாதிரி தான் சிலபஸ். இப்பதான் ஃபைண்டிங் நீமோ, ஐஸ் ஏஜ், எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தைய கூட விட்டுறக்கூடாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நண்பர்களே, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆட்டிசம் குழந்தைகள் இருக்காங்க பாருங்க. இப்ப நான் இங்க பேசுறேன், நீங்க அமர்றீங்க, டெக்கோரமோட கேட்கிறோம்ல, அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஸ்பெஷல். நான் பேசுவேன், அவங்க இப்படி அமர மாட்டாங்க. எழுந்து போய் அப்படி மேல பார்ப்பாங்க, இங்க படுத்துக்குவாங்க, ஓடுவாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க. ஒரு கம்யூனிகேஷன் கஷ்டமா இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. அவங்களை புதிய இடத்துக்கு கூட்டு போக முடியாது. அதை உடைக்கணும்னு நினைச்சோம். ப்ராஃபஸர் ஒரு நல்ல ஐடியா சொன்னார், உட்காந்து பேசணும். 2 துறையும், பள்ளி கல்வித்துறை இருந்துதான், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இருந்துதான், பிலிம் இன்ஸ்டியூட், எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு. உடனே தெரியுமா வரணும்? பெருமையோடு சொல்றேன், அரசு பள்ளி ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உலக சினிமான்னு ஒரு சினிமா தேட்டருக்கு நாங்களே கூட்டு போய் உலக சினிமாவை குழந்தைகளை காட்டி கலை உணர்ச்சி அந்த ஆட்டிசம் குழந்தைக்கு தரோம். படம் முடிந்தவுடன் குழந்தைகள்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன்.
அந்த ஆர்டிசம் குழந்தையுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் கண்ணீர் விட்டு ஓடி வந்து கைப்பிடித்து சொன்னாங்க. அப்போதுதான் தெரியுது அது குழந்தைகளுக்கு மட்டும் வென்டவுட் கிடையாது, அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு வென்டவுட் வேணுங்கிறத ஒரு அமைச்சரா ஒரு அணிலை போல அந்த வேலையை செய்து முடித்தேன் என்பதை பெருமையோடு வாஞ்சையோடு இந்த மேடையில் நான் சொல்லுகிறேன். முடியும், அவன் நினைங்க, உங்களால முடியும். இவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஏதாவது விமர்சனம் வரதான் செய்யும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, உசுப்பெத்திரவன்ட்டு உம்முனும் கடுப்பேத்திரவன்ட்ட வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க. குழந்தைகளே, இந்த மேடையில் பரிசுகள் வாங்க போற அத்தனை குழந்தைகளும் பெரிய பாராட்டு. உங்கள் அன்பு அண்ணன் சகோதரன், நான் சொன்னதை மட்டும் மனசுல எடுத்துங்க. முடியும், பிலீவ் பண்ணுங்க, உங்களால முடியும். கான்பிடென்டா இருங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி. அன்பு தமிழ் வணக்கம் சொல்லி விடைபெறுவது ராஜ்மோகன். தேங்க்யூ சோ